உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நுட்பமான அம்சங்களையும் கவனத்தில் கொண்டு வியூகம் வகுத்து வருகிறார் அகிலேஷ் யாதவ். 100 சீட்டுகள் கொண்ட மேலவை, 403 சீட்டுகள் கொண்ட பேரவை என நாட்டின் மிகப்பெரிய சட்டப்பேரவையை கொண்டது உத்தரப்பிரதேசம். அம்மாநிலத்தில் 2012 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் சமாஜ்வாதி கட்சி அரியணையில் இருந்தது. அதன் பிறகு நடைபெற்ற 2 பேரவைத் தேர்தல்களிலும் பாஜகவே வென்றது. அடுத்த தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள நிலையில் சமாஜ்வாதி கட்சியை மீண்டும் ஆட்சிக் கட்டலில் ஏற்றிவிட துடித்துக் கொண்டிருக்கிறார் அகிலேஷ் யாதவ். இதற்காக ஓபிசி பிரிவினரின் வாக்குகளை குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறார். அந்த பிரிவினரை கவரும் விதமாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் முனைப்பில் இருக்கிறார் அகிலேஷ். சமாஜ்வாதி கட்சி ஆட்சிக்கு வந்தால் லக்னோ நகரில் கங்கை நதியின் துணை ஆறுகளில் ஒன்றான கோமதி ஆற்றின் கரையில் ராஜா சுகல்தேவிற்கு சிலை நிறுவப்படும் என்று அண்மையில் வாக்குறுதியளித்தார். அந்த சிலையில் ராஜா சுகல்தேவ் வைத்திருக்கும் அஷ்டதாட்டு எனப்படும் புகழ்பெற்ற வாள் தங்கத்தில் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அகிலேஷின் இந்த வாக்குறுதிக்கு சுகல்தேவ் சம்மான் ஸ்வாபிமான் கட்சி தலைவரான மகேந்திர ராஜ்பாரை பெரிதும் ஈர்த்ததாக சொல்கிறார்கள். ஓபிசி பிரிவினரைப் போல பட்டியல் இன மற்றும் பழங்குடி இனத்தவரின் வாக்குகளை கவர்வதற்கான திட்டங்களையும் கவனமாக தீட்டி வருகிறார் அகிலேஷ். 2027 பேரவைத் தேர்தலுக்கான வாக்குறுதிகளில் தவறாமல் இடம்பெற வேண்டிய அம்சங்களுக்காக பொதுமக்களிடமிருந்தும் பல்வேறு அமைப்புகளிடமிருந்தும் சமாஜ்வாதி கட்சியினரை கருத்து கேட்க வைக்கிறார் அகிலேஷ்.